ஹலோ மக்களை, இசை விஷால் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம விஷாலும் ஸ்ரீஜாவோட சுயரூபத்தை அப்படியே டிவியில் போட்டு காட்டுறாங்க. ஸ்ரீஜா தான் தாலியை திருடினது அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிவியில் பார்த்த நம்ம சுபத்ராவும் இனி என்ன முடிவெடுக்க போகிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்க முடியும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம விஷாலும் ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் இருக்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சிடுது இவங்க தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா கிட்ட போய் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த தாலி எல்லாத்தையுமே எடுத்தது நீங்கள் தானே, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்காது, அந்த பழி எல்லாத்தையுமே இசைக்கு மேலே போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தானே இருக்கீங்க அப்படி சொல்லும்போது ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் என்ன பேசுகிற நீ, நாங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்ய போகிறோம், அதனால எங்களுக்கு என்னதான் லாபம் கிடைக்க போகுது, நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படி சொல்லும்போது நம்ம விஷாலும் விடுற மாதிரி இல்லை. அப்படியே மொபைல் எடுத்த வீடியோவை காட்டுறாங்க. ஸ்ரீஜா கிட்ட வந்து காட்டும்போது அதில் சிந்தாமணி அப்படியே அந்த தாலியெல்லாம் எடுத்துகிட்டு போனதும் ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் சேர்ந்து ஒன்று பிளான் பண்ணது எல்லாமே நம்ம விஷாலோட ஃபோனில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை பார்த்து ஒன்று ஸ்ரீஜா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இது யார் இப்படிலாம் எடுத்தது, நாங்கள் ஒன்றும் எதுவும் பண்ணலை அப்படி சொல்லும்போது விஷாலும் என்ன இந்த வீடியோ ஆதாரம் எல்லாம் உனக்கு பத்தாதா, இனிமேல் இந்த தாலி எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து நீங்களே எடுத்து தாங்க, இல்லைன்னா இதை அப்படியே என்னோட அம்மா கிட்ட காட்டிடுவேன் அப்படி சொன்ன உடனே ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் பயந்து போயிடுறாங்க. சிந்தாமணி நம்ம ஸ்ரீஜா கிட்ட வந்து ஸ்ரீஜா இங்கே நடக்கிறது சரியில்லை, இவன் மட்டும் இந்நேரத்துக்கு இந்த பூஜையில் எல்லாருக்கும் முன்னாடி காட்டினானா நம்ம அப்படியே அவமானப்பட்டு நிற்க வேண்டியதான், சரி நம்ம தாலி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தாலி எடுத்து கொடுத்துருவோம் அப்படி சொல்லும்போது நம்ம ஸ்ரீஜாவும் நீங்கள் சொல்கிறது சரியாதாக்கா இருக்குது, இப்போவே உடனே இப்போ இந்த தாலியை எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் சேர்ந்த மாதிரி அந்த தாலி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. அப்படியே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம விஷால் கிட்ட கொடுத்துட்றாங்க. விஷாலும் சரி நீங்கள் வந்து பிளான் போட்டது எதுவுமே நடக்காது, இசைக்கு மேலேயே நீங்கள் பழிய போடலாம்னு நினச்சிங்க, உங்களெல்லாம் சும்மாவே விட போகிறதில்ல அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜாவும் விஷால் கிட்ட சரி நாங்கள் தான் இப்போ தாலி எடுத்து தந்துட்டோம்ல, இனிமேல் இந்த வீடியோவை வந்து யார்கிட்டையுமே காட்டக்கூடாது, இதை வந்து நீ எனக்கும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியமாக இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணியும் சேர்ந்து கேட்கும்போது விஷாலும் எல்லாத்தையுமே நான் பொறுமையாக யோசித்து எதனால செய்துக்கலாம், இப்போதைக்கு நேரம் முடிய போகிறதில்ல, அதுக்குள்ளே எல்லாருமே இந்த தாலி கட்டக்கூடிய ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷாலும் அந்த தாலி எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வச்சிடுறாங்க. நம்ம சுபத்ராவும் என்ன 4 ஜோடி தான் இருக்குது, இன்னும் ஒரு ஜோடி வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்கும்போது கரெக்டாக ஜோடிகளும் வராங்க. சுபத்ராவும் நல்ல நேரம் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தாலி எங்கேன்னு கேட்கும்போது நம்ம விஷாலும் எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுபத்ரா அப்படியே இசைக்கிட்ட வந்து உன்னோட கைனால் இந்த தாலியை எடுத்து ஒவ்வொரு தம்பதிகளுக்காக கொடுமா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டான சமயத்தில் நினச்ச மாதிரியே ஃபங்க்ஷன் சிறப்பாகவே முடியுது. அப்படி கடைசியில் எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்ம வர்ஷினி சுபத்ராவோட காலில் விழுறாங்க. இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு விஷால் அப்படியே நம்ம ராகவை தள்ளி விடும்போது ராகவும் வர்ஷினியும் சேர்ந்த மாதிரி சுபத்ராவோட காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்த்து ஸ்ரீஜா சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஸ்ரீஜாவும் இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்க, இது நடக்கிறத பார்த்தா ராவுக்கும் வர்ஷினிக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. நம்ம சுபத்ராவும் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே சிறப்பாக நடந்துச்சு, நினச்ச மாதிரியே நம்ம வந்து இசையோட கைனால் இந்த காரியத்தை சிறப்பாக முடிச்சிட்டோம், இசை நீ நல்லாவே பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இசையை அப்படியே பெருமைப்படுத்துடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம விஷாலும் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, இசை கைனால் நல்லபடியாக நடந்துச்சு அப்படி சொல்லும்போது சுபத்ராவும் சரி இந்த ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சில, எல்லாரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகும்போது விஷாலும் இல்லை கொஞ்சம் நேரம் நில்லுங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்கிற உடனே நம்ம ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஐயோ இவன் வந்து ஏதாவது ஒரு டிவியில் போட்டு காட்டிடுவானோ, வீடியோவை பற்றி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்கும்போது நம்ம விஷாலும் அப்படியே நம்ம இசைக்கிட்ட வந்து இசை நான் வந்து ஒரு வீடியோ ஆதாரம் வச்சுருக்கேன், அதை நீ அப்படியே இப்போ டிவியில் போட்டு காட்டணும் அப்படி சொல்கிறாங்க. சுபத்ராவும் என்ன விஷால் சொல்லிட்டு இருக்க, அப்படி என்னதான் இருக்குது, யாருக்கு மேலே தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம விஷாலும் எல்லாமே பொறுமையாக இருந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீஜாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. அப்படியே விஷாலை பார்த்து தயவு செய்து இதை வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம் காட்டும்போது நம்ம விஷால் இதெல்லாம் அதை கண்டுக்க மாதிரி இல்லை, இசை நான் சொல்கிறேன்ல அதை மாதிரி செய் அப்படின்னு சொல்லும்போது இசையும் அந்த டிவியில் எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் சிந்தாமணி அந்த ரூம்லேருந்து தாலி எடுத்தது, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஜா கிட்ட அந்த தாலியை கொடுத்தது, ஸ்ரீஜாவும் சரி இதை எப்படியாவது இதை வந்து ஒழிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை பார்த்து சுபத்ரா அப்படியே அதிர்ச்சி நிற்கிறாங்க. விஷால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஷாலும் அம்மா நீங்கள் வந்து இந்த மேரேஜ் நல்லபடியாக நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த தாலியை மறைச்சி வச்சுட்டாங்க,
இந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் இதை ரெக்கார்ட் பண்ணி அவங்கள்ட்ட காட்டி கண்டிப்பாக கரெக்டான சமயத்துல தாலி எடுத்து தரணும் அப்படி சொன்ன பிறகு தான் மறைச்சி வச்சிருந்த தாலியவே எடுத்து தந்தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம விஷால் சொல்லும்போது சுபத்ராவும், என்ன விஷால் சொல்கிற, இவ்வளோ பெரிய காரியத்தை இவங்கெல்லாம் செய்திருக்காங்களா, இது என்னால் நம்பவே முடியலை. அது மட்டும் இல்லை, இசை கைனாலே இந்த காரியம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒன்று நடக்காமல் போயிட்டுனா எல்லா தப்பும் இசைக்கு மேலே தான் அப்படி சொல்லிட்டு பழிய போடலன்னு சொல்லி அப்படி ஒரு திட்டத்தை போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம சுபத்ரா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்படி நம்ம ஸ்ரீஜாவை பார்த்து, என்ன இது, இந்த வீட்டோட மூத்த மருமவளாக இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு உனக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு? இதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு வேலையை செய்யும் போதே நான் உங்ககிட்ட சொல்ல தானே செய்தேன், இனிமே எந்த காரியமும் இந்த குடும்பத்துக்கு எதிர்த்து நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட மருமகா இசைக்கு மேலேயே ஏதாவது பழிய போடலான்னு சொல்லி இவ்வளோ பெரிய வேலையை செய்து வச்சுருப்பீங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஸ்ரீஜாவும், இல்லத்தை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ராகவும், இது என்ன தெரியாமல் செய்யக்கூடிய தப்பா, நீவா என்ன சின்ன பொண்ணா, எப்பவும் இப்படி தானே ஒரு வேலை செய்துட்ருக்கா, இந்த குடும்பத்தை எதிர்த்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டே இருக்காமா, இந்த வாட்டி நீங்கள் அவளை மன்னிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுபத்ரா கிட்ட ராகவ சொல்லும்போது குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஸ்ரீஜாவை எதிர்த்து நிற்கிறாங்க. சுபத்ராவும் சிந்தாமணி கிட்ட ஏற்கனவே இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இனிமேல் இந்த ஸ்ரீஜா கிட்ட நீ ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, பாரு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கீங்க, இது நம்ம குடும்பத்துக்கே அவமானம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம இசையும் சுபத்ரா கிட்ட, சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம சுபத்ராவும், பாத்தியா, நீ என்னதான் இசைக்கு மேலே தப்பாக சொன்னாலுமே இசை கடைசி நேரத்தில் கூட உனக்கு தானே ஆதரவாக இருக்கா, உன்னை மன்னிக்கணும் அப்படி தானே சொல்கிறா, இதுலேருந்தே இசையை பற்றி உனக்கு தெரியலையா, இசையை மாதிரி கொஞ்சமாவது ஒரு நல்ல குணத்தோட இரு அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா நம்ம ஸ்ரீஜாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. விஷாலை நம்ம சுபத்ரா கிட்ட, பார்த்தீங்களாமா இவங்க எல்லாம் செய்த காரியத்துக்கு நீங்கள் என்னதான் செய்ய போகிறீங்க, இவ்வளோ பெரிய திருட்டு வேலை செய்திருக்காங்க, இவங்க சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லும்போது நம்ம சுபத்ராவும், இனிமேல் ஸ்ரீஜா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் சுபத்ரா வரும்போது இசையும், சரிங்க இந்த ஒரு வாட்டி மட்டும் அவளை மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. விஷாலும் நம்ம இசைக்கிட்ட, இசை நீ எதுக்காக இதெல்லாம் தடுத்து நிறுத்துற, அவள் எப்போவுமே திருந்த மாதிரி இல்லை, இதோட எத்தனை வாட்டி மாட்டியாச்சு, ஏனே அவள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷாலும் எதிர்த்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்ரீஜாவும் நம்ம சுபத்ரா கிட்ட இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன், இதுதான் கடைசி தடவை, என்ன இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழும்போது நம்ம விஷால் இதை விடுற மாதிரியே இல்லை, எத்தனை வாட்டி தான்மா இவளை மன்னிப்பீங்க, இவள் நம்ம குடும்பத்துக்கு எப்போவுமே கெட்டது தான் செய்துட்டே இருக்கா, அப்படி இருக்கும்போது இவளை மட்டும் மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த குடும்பத்தில் இவனால பிரச்சனை தான் வந்துட்டே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நம்ம சுபத்ராவும் ஒரு கட்டத்தில் மன்னிக்கிறதுக்கு தயாராகிறேன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் விஷால் இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை, நம்ம ஸ்ரீஜாவை போலீஸில் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம சுபத்ராவும் குடும்ப நலனுக்காக ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.